வெல்கம் டு சிபிஎம் கிரிக்கெட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டீம் பார்த்தீங்கன்னா ப்ளே வித் ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆரஞ்ச் சொக்கா போட்டு வந்திருக்கேன். ஸோ சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். ஸோ அந்த டீமை தான் வந்து பார்க்க போகிறோம். இவங்க பார்த்தீங்கன்னா 2021 2023 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சரியான டவுன்ஃபாலாக இருந்தாங்க. அப்படி இருந்த டீமை பார்த்தீங்கன்னா 2024 எங்கேயோ கொண்டு போய் வந்து அந்த டீமை வந்து நிறுத்திட்டாரு பேட் கமின்ஸ். ஸோ எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் பேட் கமின்ஸ். ஏன்னா 2023 அவங்க முடிச்ச பொசிஷன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் அவங்க முடிச்ச பொசிஷன் பார்த்தீங்கன்னா டாப். அங்கே முடிச்சு அந்த டீம் வந்து ஃபைனல் வரைக்கும் எடுத்துகிட்டு போனார். ஸோ அவங்க வந்து 2024 என்ன பண்ணாங்கன்னா டெம்ப்ளேட்டை வந்து மாற்றிட்டாங்க. ஸோ ப்ளே வித் ஃபயர் அப்படின்னா நாங்கள் வந்து எல்லாமே வந்து அட்டாக்கிங் தான் ஆட போகிறோம். வர்ற பிளேயர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 6 and 4 தான் வந்து அடிக்க போகிறோம். ஸோ அந்த டெம்ப்ளேட் வந்து ரியலி ஒர்க் அவுட்னே சொல்லலாம். ஏன்னா அப்படி பண்ணி தான் அவங்க வந்து ஃபைனல் வரைக்கும் போனாங்க. உங்களுக்கு டிராவிஸ் ஹெட் வந்து அடிக்க ஆரம்பித்தார், அபிஷேக் சர்மா வந்து அடிக்க ஆரம்பித்தார். மிடில் பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி, ஹென்ரிக் கிளாசன். ஸோ இந்த 2 பேரும் வந்து நல்லா அடிக்க ஆரம்பித்தாங்க. ஈவன் பேட் கமின்ஸுமே நல்ல ஒரு கேமியோஸ்லாம் வந்து அடிச்சிருந்தார். ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து அட்டாக்கிங் மோடில் போனப்போ பார்த்தீங்கன்னா நிறைய டோட்டல்ஸ் போட்டாங்க. பட் பவுலர்ஸுமே வந்து நல்ல ஒரு ஸ்டெபிள் கொடுத்தாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா நட்ராஜன் பார்த்தீங்கன்னா அவர் வந்து லாஸ்ட் இயர் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லா இந்தியன் ஃபேன்ஸும் கேட்டது எப்படின்னா அவர் ஏன் T20 வேர்ல்ட் கப் ஸ்குவாடில் வரல. ஸோ ஏன்னா அந்தளவுக்கு அவர் வந்து பொட்டன்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. ஸோ இந்த டைம் அவங்க எடுக்க முயற்சி பண்ணாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக பார்த்தீங்கன்னா மிஸ் அவுட் ஆகிட்டார். ஸோ அது ரொம்பவே வருத்தமாக தான் இருக்கும். ஏன்னா இத்தனை காலமாக பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்காக விளாண்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ்க்காக விளாட போகிறாரு. ஸோ நட்ராஜன் அவரோட யாக்கரை வந்து கன்ஃபார்ம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து மிஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு பதிலாக இன்னொரு ஒரு டெத் பவுலர் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, ஹர்ஷல் பட்டேல். பட் அவர் பார்த்தீங்கன்னா நட்ராஜன் அளவுக்கு கிடையாது. நிறைய ரன்ஸும் லீக் பண்ணக்கூடிய பிளேயர் தான் நம்ம பார்த்துருப்போம். பட் ஸ்டில் இவரை வச்சு மேனேஜ் பண்ணுவாங்கங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் ஹைதராபாத்தில் எப்படி மேனேஜ் பண்ண போகிறாங்கங்கிறது வந்து தெரியல. ஏன்னா அங்கே வந்து ரன் ஸ்கோரிங் மழையாக வந்து கொட்ட போகுது. ஸோ ஹர்ஷல் பட்டேல் அவர் எப்படி பண்ண போகிறாருங்கிறது தெரியல. 2 டைம் வந்து பார்த்தீங்கன்னா பர்பிள் பட்டேலாக இருந்திருந்தார். ஸோ இந்த டைம் ஹர்ஷல் பட்டேல் பர்பிள் பட்டேலாக மாறுவாரா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். செக்மெண்ட் 1 ஸ்குவாட் அனாலிசிஸ். ஸோ இவங்களோட ஸ்குவாடில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 3 ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா ராகுல் திரிபாதி இருந்தார். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. ஸோ இந்த டைம் அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா இஷான் கிஷனை வந்து எடுத்து வந்திருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பவர் ஹிட்டர் பேட்டர், டேலண்டட் பிளேயர். இது வந்து அவருக்கு ஒரு நல்ல ரைட் டைம் டு கிராக் இன் இந்தியன் டீம்னே சொல்லலாம் இஷான் கிஷன். ஏன்னா இந்த சன்ரைசர்ஸ் டீமுக்குள்ளே வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாருன்னா டெஃபினட்டாக செலக்டர்ஸ் எல்லாம் வந்து அவரை வந்து வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ இந்தியன் டீமுக்குள்ளே வந்து அவர் மறுபடியும் வரலாம். ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறத வந்து பார்க்கணும். இப்போ டாப் 3 பாருங்களேன், அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷன். ஸோ இந்த மாதிரியான டாப் 3 பார்த்தீங்கன்னா கன் பிளேயர்ஸ் இருக்கிறப்போ ஸோ நம்ம வரி பண்ணவே தேவையில்லை. அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிதிஷ்குமார் ரெட்டி வருவார், ஹென்ரிக் கிளாசன் வருவாங்க. இந்த டைம் பவர் ஹிட்டராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அபினவ் மனாகரை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ நல்ல ஒரு டேலண்டட் காய். ஸோ நான் சொல்கிற வாட்ச் அவுட் பிளேயராக இருப்பார் அவர். ஏன்னா இவர் பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸில் லாஸ்ட் இயர் வந்து விளாண்டாரு. பட் அந்தளவுக்கு அவர் வந்து யூட்டிலைஸ் பண்ணலை குஜராத் டைட்டன்ஸில். ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தில் 14 மேட்சஸும் வந்து விளாட போகிறாரு. அந்த அப்துல் சமாத் ரோலை வந்து இந்த டைம் அபினவ் மனாகர் பண்ணுவார். நான் உண்மையிலே என்ன சொல்லுவேன்னா அப்துல் சமாதோட இவர் வந்து பெட்டர் பிளேயர்னே நான் சொல்லுவேன் அபினவ் மனாகர். ஏன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த மகாராஜா லீக்லலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாருன்னே சொல்லலாம். ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா அந்த பவர் ஹிட்டிங் மோடில் தான் வந்து விளாடுவார். நல்ல ஒரு டேலண்டட் காய். ஃபீல்டிங்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரானரி ஃபீல்டிங் பண்ணுவார். ஸோ அவங்களுக்கு வந்து ஃபினிஷிங்க்கு இன்னும் கிளாஸனோட சேர்ந்து இன்னொரு ஆள் கை கொடுக்க போகிறாரு அபினவ் மனாகர். ஸோ அவர் எப்படி பண்ணுறாருங்கிறத வந்து பார்க்கணும். இவங்க பார்த்தீங்கன்னா ஷபாஷ் அஹமத் லாஸ்ட் இயர் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. ஸோ அவரையும் மறுபடியும் எடுக்கலாங்கிறது வந்து நல்லா ஹார்டாக போனாங்க. பட் அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பர்ஸ் அமௌண்ட் ரொம்ப லோவாக இருந்தனால ஷபாஷ் அஹமத் அவருக்கு வந்து கிடைக்கல. அவரும் கிடச்சிருந்தாங்கன்னா அந்த 7th ஸ்பாட்டுக்கு தான் வந்து அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரகிள் ஆவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா இப்போ அவங்க டாப் 6 பார்த்தீங்கன்னா இதில் எப்படா விக்கெட் விடுவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் அப்படியும் தாண்டி விக்கெட் விழுந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த 7th ஸ்பாட்டில் ஷபாஷ் அஹமத் லாஸ்ட் இயர் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. ஸோ இந்த டைம் அவர் இல்லை, யாரை வச்சு மேனேஜ் பண்ணுறாங்கங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து இவங்களோட ஸ்குவாட். இந்த மாதிரியான கரெக்ஷன்ஸ் தான் வந்து பண்ணியிருக்காங்க. ராகுல் திரிபாதிக்கு பதிலாக இஷான் கிஷன் வந்திருக்காரு. அப்துல் சமாத் அந்த பொசிஷன் ரோலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அபினவ் மனாகர் வந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரியான பிளேசஸ்லாம் வந்து சார்ட் அவுட் பண்ணிட்டாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். இந்த டைம் ஒருவேளை அவங்க 300 எய்மை நோக்கி போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து டீம் எடுத்திருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு கிடைச்ச கம்மி ப்ரைஸ்லேயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிளேசஸை வந்து சார்ட் அவுட் பண்ணியிருக்காங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். பவுலிங்கும் பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர், நட்ராஜன். ஸோ இந்த மாதிரியான பவுலர்ஸை விட்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல பவுலர்ஸ் எடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். உங்களுக்கு முகமது ஷமியை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும் முகமது ஷமி சூப்பராக அந்த பவர் பிளே ஸ்பெல்லை வந்து யூட்டிலைஸ் பண்ணுவார். நிறைய டைம் பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ்க்கு எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் முகமது ஷமியை பார்த்துருப்போம். பட் அவர் பழைய முகமது ஷமியை இல்லைனாலும் டீசெண்டாக வந்து போட்டுட்ருக்காரு. ஸோ எப்போ வேணால் வந்து அவர் ஐபிஎல்லில் கம்பேக் கொடுக்கலாம். ஏன்னா இந்தியாவில் வந்து முகமது ஷமி வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு, நம்ம நம்புவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே வந்து இந்த டைம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹர்ஷல் பட்டேலும் இருக்கார். ஸோ இந்த டைம்
ஹர்ஷல் பட்டேல் வந்து பர்பிள் பட்டேலாக மாறுவாரா, இல்லை வந்து அதே ரன்ஸ் லீக் பண்ணுவாரா அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஓரளவுக்கு டீசன்ட் பவுலர் தான். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா சிமர்ஜீத்தை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சிமர்ஜீத் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து சென்னைக்கு வந்து ஒரு மேட்ச் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாரு. ஸோ அதே பெர்ஃபார்மன்ஸ் இந்த டைம் வந்து காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா இந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தில் எனக்கு தெரிஞ்சு டெஃபினட்டாக இவர் வந்து ஒரு மோர் தேன் ஒரு 10 மேட்சஸஸ் எப்படி விளாட வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இப்போ அவருக்கு பார்த்தீங்கன்னா பேஸ் அண்ட் பவுன்ஸ்லாம் வந்து கிடைக்கும். ஸோ நல்ல ஒரு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் சிமர்ஜித் சிங். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஜெய்தேவ் உனாட்கட் வந்து எடுத்து வந்திருக்காங்க. லாஸ்ட் இயர் வச்சுருந்தாங்க. ஜெய்தேவ் உனாட்கட் ஒரு டீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. அந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்லோயர் ஒன்ஸ் அந்த கட்டர்ஸ்லாம் போடுவார். ஸோ ஒரு டீமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. ஸோ நாட் பேட் அப்படின்னே சொல்ல முடியாது, ஒரு டீசன்ட் பிக் அப்படின்னே சொல்லலாம் ஜெய்தேவ் உனாட்கட். ஸோ இந்த மாதிரியான கரெக்ஷன்ஸ் தான் வந்து இந்த டைம் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பண்ணியிருக்காங்க வித் லோ பர்ஸ் அமௌண்ட். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வீக்னே சொல்லலாம். ஏன்னா ஸ்பின்னர்ஸ் போட்டாலே வந்து அடிதான் விழுந்துட்டு இருந்தது. பிளே ஆஃபில் ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஷபாஷ் அஹ்மதாட்டாக இருக்கட்டும், அபிஷேக் சர்மாவாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரியான ஸ்பின்னர்ஸ் வந்து பிளே ஆஃபில் வந்து நல்லா கலக்கினாங்க. பட் லீக் மேட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து ஸ்பின்னர்ஸை வச்சு மேனேஜ் பண்ண முடியல. இந்த டைம் பார்த்தீங்கன்னா 2 நல்ல ஸ்பின்னர்ஸ் எடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். ஆடம் ஜாம்பா, அவர் கூட பார்த்தீங்கன்னா ராகுல் சகர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் பஞ்சாப் கிங்ஸில் இருந்தார். அவரும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ண முடியல. ஸோ இந்த டைம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தில் டெஃபினட்டாக அவருக்கு 11ல் சான்சஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கலாம். 2 பேருமே ஆடுவாங்களா அப்படிங்கிறது வந்து டவுட் தான். ஏன்னா அந்த 4th ஃபாரினர் வந்து இவங்க எப்படி யூஸ் பண்ண போகிறாங்கிறது தெரில. மெயின் ஆடம் ஜாம்பாவா இருப்பாரா, இல்லை இந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைடன் கார்ஸை வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அவர் அன்ஃபார்ச்சுனேட்டாக சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் இன்ஜுரி காரணத்தினால வந்து அவர் இந்த ஐபிஎல் வந்து மிஸ் அவுட் ஆக போகிறாரு. ஸோ அதுக்கு பதிலாக யார் எட்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வியான் மோல்டர் ஃப்ரம் சவுத் ஆஃப்ரிக்கா. நல்ல ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர். ரீசெண்டாக நடந்த SA20 நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ்க்காக. தென் சாம்பியன்ஸ் ட்ராஃபிலையும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. நல்ல ஒரு ஆல்ரவுண்டர்னே சொல்லலாம். ஸோ அந்த ஸ்பாட்டை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிளேயரை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவர் வந்து இப்போ சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்காக விளையாட போகிறாரு. ஸோ இந்த 4th ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஆடம் ஜாம்பா, வியான் மல்டர், தென் பார்த்தீங்கன்னா கபிண்டோ மெண்டிஸ். ஸோ இந்த 3 பிளேயரில் யார் வருவாங்க அப்படிங்கிறது வந்து தெரியல. மேபி யஷான் மலிங்கா, அவரும் ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த SA20 அவரும் வந்து விளாண்டாரு பால் ராயல்ஸ்க்காக. ஸோ நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர். ஸோ அந்த 4th ஃபாரினராக யார் எடுத்துகிட்டு வர போகிறாங்க? என்னை பொறுத்த வரைக்கும் ஆடம் ஜாம்பா எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா பேட் கமின்ஸ் கேப்டனாக இருக்காருங்கிறப்போ ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ்க்கு ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கலாம். ஏன்னா அவங்க லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் தான் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணாங்க, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ ஆடம் ஜாம்பாவை வந்து அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கலாம். ஸோ இதுதான் சன்ரைசர்ஸோட ஸ்குவாட் சேஞ்சஸ். செக்மெண்ட் 2 ப்ராபபிள் பிளேயிங் 11. இவங்களோட ப்ராபபிள் பிளேயிங் 11 பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் டிராவிஸ் ஹெட் அலாங் வித் அபிஷேக் சர்மா. இந்த டைம் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா இஷான் கிஷன் வந்துருவார். நம்பர் 4 நிதிஷ்குமார் ரெட்டி. நம்பர் 5 ஹென்ரிக் கிளாசன். நம்பர் 6 ஒரு ஃபினிஷிங் பண்ண போகிறாரு அபினவ் மனோகர். நம்பர் 7 கேப்டன் பேட் கமின்ஸ். நம்பர் 8 ஹர்ஷல் பட்டேல். நம்பர் 9 முகமது ஷமி. நம்பர் 10 பார்த்தீங்கன்னா ராகுல் சகர். நம்பர் 11 ஆடம் ஜாம்பா. தென் இம்பாக்ட் பிளேயராக பார்த்தீங்கன்னா நாங்கள் சிமர்ஜித் சிங்கை வந்து எடுத்துகிட்டு வரோம். உங்களுக்கு அந்த 4th ஃபாரினரை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து காம்பினேஷன்ஸ் ரொட்டேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆடம் ஜாம்பா, கமிண்டோ மெண்டிஸ், வியான் மோல்டர். ஸோ இந்த மாதிரியான பிளேயர்ஸ் வந்து ரொட்டேட் பண்ணிகிட்டு இருக்க போகிறாங்க. ஸோ இதுதான் வந்து எங்கள் ப்ராபபிள் 11 ஃபார் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். செக்மெண்ட் 3 அன்கேப்டு பிளேயர்ஸ். ஸோ இப்போ நம்ம ஃபைனல் செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். ஃபைனல் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட அன்கேப்டு பிளேயர்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ இவங்களோட அன்கேப்ட் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அபினவ் மனோகர். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அப்துல் சமாதுக்கு பதிலாக அபினவ் மனோகர். ஸோ இந்த டைம் வந்து டெஃபினட்டாக ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கலாம். மகாராஜா லீக்கில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. நிறைய மேட்ச் வந்து அந்த டீமுக்கு வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாருன்னே சொல்லலாம். நல்ல ஒரு டேலண்டட் கை. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங் சூப்பராக பண்ணுவார் அபினவ் மனோகர். கர்நாடகா சேர்ந்தவர். ஸோ அவர் எப்படி பண்ணுறாருங்கிறது வந்து இந்த சீசன் பார்க்கலாம். ஒரு நல்ல ஒரு ஃபினிஷராக இருப்பார் ஹென்ரி கிளாசனோட சேர்ந்து. ஸோ செகண்ட் பிளேயர் பார்த்தீங்கன்னா அதர்வா டைடே. நல்ல ஒரு லெஃப்ட் ஹேண்டர் பிளேயர். கிளாஸியாக வந்து விளாடுவார். விதர்பாக்காக விளாண்டுருக்காரு. ஸோ அவர் 11ல் எப்படி ஃபிட் இன் பண்ணுவாங்கங்கிறது வந்து தெரில. மேபி ஒரு இன்ஜுரி யாருக்காவது ஆச்சுன்னா அப்படி 11ல் வரலாம். ஏன்னா நம்பர் 4ல் கூட உங்களுக்கு அதர்வா டைடே எடுத்துகிட்டு வரலாம். பட் ஆனால் டாப் 4மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்டராக போயிடும். ஸோ அது வந்து ஆப்பனன்ட் பவுலர்ஸ், இப்போ யாராவது ரைட் ஆம் ஆஃப் ஸ்பின் வச்சிருக்கிற பவுலர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ரவிச்சந்திர அஸ்வின் இருக்கார். ஸோ அந்த மாதிரியான ஒரு பவுலர்ஸ் இருக்கிற டீம் கிட்ட வந்து மாட்டினாங்கன்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸில் ஸோ எப்படியும் வந்து விக்கெட்ஸ் எடுத்துருவாங்க. ஸோ அதர்வா டைடே நல்ல ஒரு டேலண்டட் கை. பட் இந்த 11ல் எப்படி ஃபிட் இன் ஆவாருங்கிறது வந்து தெரியல. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா பஞ்சாபுக்காக விளாண்டாரு. அதுக்கு முந்தின சீசன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 50 எல்லாமே அடிச்சிருப்பார் பஞ்சாப் கிங்ஸ்க்கு. ஸோ இந்த டைம் எப்படி அவருக்கு 11ல் சான்ஸ் கிடைக்குங்கிறது தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். தென் அனதர் பவர் ஹிட்டர் அன்கேட் வர்மா, மத்திய பிரதேஷ் சேர்ந்தவர். ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்த மத்திய பிரதேஷ் லீக்கில் பார்த்தீங்கன்னா 123 ரன்ஸ் அடிச்சிருக்காரு ஜஸ்ட் 41 பால்ஸில் 6 and 4.
ஸோ நல்ல ஒரு டேலண்டட் கை, நல்ல ஒரு பவர் ஹிட்டராக இருப்பார். அந்த பால்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் பால்ஸாக வந்து நல்ல ஒரு பேக் ஃபுட்டில் போயிட்டு அந்த பாலை வந்து 6 and 4 வந்து அடிக்கிறாரு. ஸோ நல்ல ஒரு டேலண்டட் கை. ஸோ இவரும் வந்து இந்த டீமுக்கு வந்து நல்ல ஒரு ஃபினிஷிங் பண்ணி கொடுக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ இப்போ இவர் கூட சேர்ந்து பார்த்தீங்கன்னா 3 ஃபினிஷர்ஸ் இருக்காங்க. ஹென்ரிக் கிளாசன், அபினவ் மனோகர், தென் அன்கேட் வர்மா. அனதர் பிளேயர் பார்த்தீங்கன்னா சச்சின் பேபி, லெஃப்ட் ஹேண்டர், மிடில் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வராரு கேரளாக்காக. டொமஸ்டிக்லலாம் பார்த்தீங்கன்னா கேரளாவுக்கு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ கடைசி 2 மேட்சஸ் பார்த்தோன்னா விதர்பாக்குக்கும் குஜராத்துக்கு எகெயின்ஸ்டாக வந்து நல்ல ஒரு நாக் ஆடினார். ஸோ நல்ல ஒரு டேலண்டட் காய். இவரும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டீம்லலாம் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அந்த மாதிரியான ஒரு பெரிய டீம்ஸ்க்குலாம் வந்து விளாண்டுருக்காரு. நல்ல ஒரு பிளேயர். ஸோ இவரும் எப்படி 11ல் 15 ஆகிறாருங்கிறது வந்து பார்க்கணும். தென் சிமர்ஜித் சிங், நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர், பேஸ் அண்ட் பவுன்ஸ் கிடைக்கும். சிஎஸ்கேக்காக விளாண்டுருக்காரு. ஸோ நல்ல ஒரு பிளேயர். டெல்லிக்காக வந்து டொமஸ்டிக் லீக்ஸில் வந்து விளாண்டுருக்காரு. ஸோ நல்ல ஒரு வாட்ச் அவுட் பிளேயராக இருப்பார். எனக்கு தெரிஞ்சு அவரும் ஜெயதேவ் உனாட்கட். ஸோ இந்த 2 பிளேயர் யாராவது ஒருத்தரில் வந்து 11ல் வர போகிறாங்க. ஸோ சிமர்ஜித் சிங் ஸோ இந்த டைம் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு நல்லா பண்ணுவாருங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ அந்த ஹேஷ்டேக்கில் இருக்கிற ஃபயரை வந்து சிமர்ஜித் காம்பாரா அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஃபைனல் பிளேயர் பார்த்தீங்கன்னா ஜெய்ஷான் அன்சாரி, நல்ல ஒரு லெக் ஸ்பின்னர் ஃப்ரம் உத்தரப்பிரதேஷ். அந்த யூபி லீக்கில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டாப் ஸ்பெல் போட்டிருந்தார். லெக் பிரேக் அந்த கூகுளிலாம் வந்து நல்லா போடுவார் ஜெய்ஷான் அன்சாரி. ஸோ அவர் வந்து இந்த டீமுக்கு எப்படி ஃபிட்டின் ஆவாருங்கிறத வந்து பார்ப்போம். மேபி உங்களுக்கு பேக்கப்பாக தான் வந்து எடுத்திருக்காங்க. ஏன்னா ராகுல் ஜவர் எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கு பேக்கப்பாக உங்களுக்கு ஜெய்ஷான் அன்சாரியை வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து அன்கேப்ட் பிளேயர்ஸ் ஃபார் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட ஸ்குவாட் அனாலிசிஸ், ப்ராபபிள் பிளேயிங் 11, தென் அவங்களோட அன்கேப் பிளேயர்ஸ் பற்றி பார்த்துட்டோம். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ப்ளே வித் ஃபயர்னு சொல்லிட்டு ஒரு பிளாஸ்டிங் நாக்காவது விளாண்டாங்க. ஸோ இந்த டைம் அந்த புஷ்பா 2ல் சொல்கிற மாதிரி புஷ்பானா ஃபயர்னு நினச்சியா, வேர்ல்டு ஃபயர். ஸோ அந்த அளவுக்கு இந்த டைம் வந்து ஆடுவாங்களா, 300 ரன்ஸ்லாம் வந்து ஸ்கோர் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது வந்து தெரியல. ஸோ இதுதான் வந்து சன்ரைசர்ஸோட ஃபுல் ஸ்குவாட் அனாலிசிஸ். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். Thanks for watching. Like and subscribe our channel and also follow X page and Instagram page for more cricket updates.